ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க பேர் யுவஸ்ரீ. சென்னை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் யுவஸ்ரீ. வணக்கம் சார். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா டிகிரி முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அட்வொகேட்டா சிவில் கிரிமினல் 2 மேட்டர்ஸ்லயுமே லோவர் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். முதல் டாபிக் எந்த டாபிக் நீங்க பேசலாம் இருக்கீங்க? குழந்தைகளுக்கு என்னென்ன சட்டங்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இருக்கு அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் சார். போக்சோ சட்டம் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் ஒரு சட்டம் தான். குழந்தைகள்னு வரும்போது எந்த வயசு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாரையுமே நம்ம சட்டத்தோட பார்வையில குழந்தைகளா தான் பாக்குறாங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க அதிகப்படியா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதை தடுக்கும் விதமாக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 2012. நியூஸ் பேப்பர்ஸ், டிவில நியூஸ் பார்க்கும் போது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். 6 மாச குழந்தைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துச்சு, 7 மாச குழந்தைன்னு சொல்லிட்டு. வயது வேறுபாடும் இல்லாம 18 வயசுக்கு கீழே இருந்தாலே அவங்களுக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னு போது உடனடியாக போக்சோ ஆக்ட் அப்ளை பண்ணி அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. போக்சோ ஆக்ட்ல டெத் பெனால்டி தான் மேக்சிமம் பனிஷ்மெண்டாக கொடுக்கப்படுறது. போக்சோ சட்டத்துக்கு கீழே ரேப், அட்டெம்ப்ட் டு ரேப் அந்த மாதிரி அஃபென்சஸ் இருக்காது. ஏன்னா இதுக்கு தனியான சட்டம் இருக்கு. ஐபிசி இப்ப நடைமுறையில இருக்கிற சட்டம் பாரதிய நியாய சன்ஹிதான்னு சொல்லுவோம், பிஎன்எஸ் சொல்லுவோம் நாங்க ஷார்ட்டா. ஸோ அந்த சட்டத்துல தான் நமக்கு ரேப், அந்த கேங் ரேப், அதே மாதிரி அட்டெம்ப்ட் டு ரேப் இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வழங்கப்படுறாங்க. போக்சோ சட்டத்துல எந்த மாதிரி அஃபென்சஸ் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. செக்ஷுவல் அசால்ட், அதாவது பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்றது ஒரு குழந்தைய, பாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லுவோம், சைல்டு போர்னோகிராஃபிக்காக ஒரு குழந்தைய உட்படுத்துறது, இந்த மாதிரி குற்றங்கள், பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லுவோம், அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் தான் நமக்கு போக்சோ ஆக்ட் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ரேப்ன்ற அஃபென்ஸ் வராது. ஒரு குழந்தைக்கு எதிராக ரேப் கமிட் பண்ணப்படும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா பிஎன்எஸ்க்கு கீழே வந்துடும். ஸோ இதுல செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்ற மாதிரி அஃபென்சஸ் தான் நம்ம இதுக்கு கீழே உட்படுத்துவோம். அதை தாண்டி ஒரு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அந்த மாதிரி வரும்போது, ரேப்புக்கு இணையான அஃபென்ஸாக இருக்கும் போது அதை போக்சோ ஆக்டுக்கு கீழே கொண்டு வரும். 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கனாலே குழந்தைகள் தான் சொல்லிட்டோம். அப்போ அவங்களை எப்படி தண்டிக்கிறது? அப்போ அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுமான்ற ஒரு கேள்வி வரும். இவங்களுக்குன்னு தனியா ஒரு சட்டம் இருக்கு. ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், சிறார் நீதி சட்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சட்டத்துக்கு கீழே 2 விதமான குழந்தைகளை பத்தி பேசியிருப்பாங்க. சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லா, சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லான்றது யாருன்னா 18 வயசுக்கு கீழே குற்றம் புரிஞ்ச சிறாரை தான் நம்ம ஜுவனைல் அஃபண்டர்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஜுவனைல்ன்ற டேர்ம் அஃபண்டிங்கா இருக்கு குழந்தைகளுக்கு எதிரானதுக்காக சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லான்ற டேர்ம் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அவங்கள எடுத்த உடனே நீங்க தூக்கு தண்டனைக்கோ இல்லைனா ஆயுள் தண்டனைக்கோ உட்படுத்தவே முடியாது. ஏன்னா குழந்தைகள்னு வரும்போது அவங்களை ரொம்ப சென்சிட்டிவா தான் டீல் பண்ணணும். அதனால அந்த சட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு ரீஃபர்மேட்டரி மெஷர்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2012 டெல்லி கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நிர்பயா கேஸ் பத்தி. ஸோ அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 6 அஃபண்டர்ஸ் இருப்பாங்க, 6 அக்யூஸ்ட் வந்திருப்பாங்க. அதுல 6ல ஒரு நபர் 17 வயசு, அந்த 17 அப்படிங்கிற கணக்குல வயசுல இருந்திருப்பாரு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்திருப்பாங்க? மத்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஒருத்தர் ஜெயிலே சூசைட் பண்ணிருப்பாரு. அப்ப அந்த பேலன்ஸ் 17 வயசு இருக்கிற அந்த ஒரு நபருக்கு என்ன தண்டனை கொடுத்தாருன்றது தெரியுமா? பெரும்பாலான மக்களுக்கு எல்லாரும் ஏதோ அவருக்கும் அதே தண்டனை தான் வந்திருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்காருன்ற காரணத்துக்காக அப்சர்வேஷன் ஹோம், ரீஃபர்மேட்டரி சென்டருக்கு அவர் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் 21 வயசுல வெளியே வந்துட்டு இப்போ அவர் வெளியே தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி 18 வயசுக்கு கீழே ஒரு பொண்ணோ பையனோ அவங்க ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களை ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. அவங்கள நம்மளால சாதாரணமா ஒரு அடல்ட்டை ட்ரீட் பண்ற மாதிரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனையோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ வழங்க முடியாது.